ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்னைக்கு என்ன டிஷ் பற்றி சொல்ல போகிறேன்னா முட்டை பொடி மாஸ். ஸோ எக் பொடி மாஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் இன்னொரு வாட்டி இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா அது கிளாரிஃபை ஆகிடும். இப்போ வந்து பொடி மாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு கடாயில் ஒரு பாத்திரத்தில் ஆயில் வந்து ஊற்றணும் தேவையான அளவுக்கு. ஸோ நாங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கடலை எண்ணெய். அது ரொம்ப நல்லாயிருக்கும். சமையலில் எந்த டிஷ் செஞ்சாலும் கடலை எண்ணெய்னா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா காயணும். அந்த கடாயில் ஊற்றிருக்கிற எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காயுது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனையும் அந்த பச்சை மிளகாவும் அதை போட போகிறோம். எக் பொடி மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சைட் டிஷ். எனக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக வந்து எக்னாலும் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இந்த டிஷ் டெஃபினட்டாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் போட்டு வச்சுக்கணும் இல்லையா, அதை நல்லா வதக்கணும். அது நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணணும். இப்போ வந்து எக் பொடி மாஸ்க்கு வந்து முட்டையை வந்து உடைச்சி ஊற்ற போகிறோம். பார்த்துக்கோங்க. நான் ஆக்சுவலாக வந்து இப்போ நான் டயட்டில் இருக்கிறதுனால எங்கள் டேடிக்கு மட்டும் செய்கிறாங்க. ஸோ நான் சாப்பிட போகிறது இல்லை. ஸோ ஒருத்தருக்குன்றதுனால ஒரு 2 முட்டை மட்டும் போட்டு கொஞ்சோண்டு செய்யலான்னு சொல்லிட்டு பாருங்கள். 2 முட்டை எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர். எல்லாருக்கும் தெரியும் மிளகுத்தூள். இந்த பொடி மாஸ்க்குலாம் அந்த பெப்பர்லாம் போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட் வரும். அதை வந்து லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டை வந்து உடைக்க போகிறாங்க. அந்த முட்டை உடைக்கும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா கீழே ஃபுல்லாக உடைஞ்சி ஊற்றிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக உடைச்சி அந்த ஆனியன் கூட அப்படியே ஊற்றியாச்சு அந்த கடாயில். நெக்ஸ்ட் முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிறோம். இது ஆக்சுவலாக ஒரு ரிஸ்கான ஜாப் தான். நான் உடைச்சா என்ன ஆகுன்னு தெரியல. இப்போ எங்கள் அம்மா தான் வந்து இதில் கொஞ்சம் சேஃபாக உடைச்சிட்டாங்க. இப்போ அதில் வந்து ஊற்ற போகிறோம். ஸோ இது மாதிரி முட்டையை உடைச்சி ஊற்றுறதுக்கு கூட ஒரு தனி டேலண்ட் வேணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அது என்னால் முடியுமான்னு தெரியல. இப்போ பார்த்துக்கிட்டீங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொடி மாஸ் தானே செய்ய போகிறோம். ஸோ அதனால் நல்லா கிளறி விட்டுக்கணும். பாருங்க. ஸோ இது மாதிரி தான் நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் பொடி மாஸ் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த எக்ஸ்மெல்லாம் சில பேருக்கு பிடிக்காது இல்லையா? ஸோ அதனால இது மாதிரி மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா அந்த கவுச்சி வாழலாம் அவ்வளோ கொஞ்சம் வராது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அது மட்டும் மஞ்சள் போட்டாலே எப்பவுமே நல்லது. ஸோ அதனால தான் சமையலில் வந்து நிறைய டிஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆட் பண்ணுவாங்க. அது மட்டும் ஒரு நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து தேவையான அளவுக்கு அதில் போட்டு நல்லா கிளறிக்கணும். எக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக்கில் செய்கிற எந்த டிஷ்ஷுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் கொஞ்சம் வெயிட் போடுறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. எக்லாம் ரொம்ப ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறேன். பட் மற்றபடி இந்த வெயிட் பற்றிலாம் நான் கேர் பண்ணல. எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்றவங்களாம் அந்த எக் பொடி மாஸ்லாம் நல்லா செஞ்சு சாப்பிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகு சொன்னேன் இல்லையா, பெப்பர். ஸோ இதை வந்து அப்படியே லைட்டாக அப்படி தூவி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ முட்டை பொடி மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்யணும். எங்கள் ஊர்லலாம் இப்படி தான் செய்கிறாங்க.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான், எக் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.